ஸோ ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 நியூ மாடல் தான், தட் இஸ் தி ஸ்போக் வேரியன்ட் தான் டெஸ்ட் ரைட் பண்ண வந்திருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு கேடிஎம் அடையார் ஃபார் கிவிங் திஸ் டெஸ்ட் ரைட். ஸோ வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா as you know my reference 511. ஸோ கரெக்டாக ஃபுட்டை கீழே வைக்க முடியுது. ஸோ வண்டியும் ரொம்ப தெரியல, ஸோ நம்ம போக போக தான் தெரியும். ஸோ வாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் நமக்கு ரைடிங் மோட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இப்போ வச்சுட்டு போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டேங்க் இஸ் ஐ பிலீவ் இட்ஸ் கோஸ் டு 14.5. டேங்க் பேக் வைக்க பார்த்தேன், பட் சின்னதுனால நமக்கு ஃபிட் ஆகலை. ஸோ டேங்க் பேக் இல்லாமல் போகிறோம். சரி வாங்க இன்ஸ்டா 360 ஆன் பண்ணிப்போம். மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, we are good. பிரேக்ஸ் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஷோரூம் ஃபஸ்ட் கஸ்டமரே நான் தான். ஸோ அதனால் பீயிங் இட்ஸ் சாட்டர்டே கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ சம்ஹவ் பர்மிஷன் கேட்டு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அங்கே போயிடலாம். செம்ம பவரு. ஓகே வாங்க, நமக்காக எடுத்தோடனே பிரிட்ஜ் டெஸ்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபுட் பேக்ஸில் அந்த ஒரு பஸ்ஸினஸ் இருக்குது. அரௌண்ட் 3000 or 4000 RPM. ஸோ 4th கியரில் 40 ஸ்பீடில் போகிறோம். ஸோ பீயிங் திஸ் இஸ் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வ்ஸ், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாங்க நம்ம இமாலயனுக்கு சொன்னதே தான். ஸோ இமாலயனும் கூட நமக்கு இந்த பிரிட்ஜில் ஒரு குதி இருந்தது. இதுலேயும் நமக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரைட் பை ஒயர்னால செம்மையாக இருக்குது. அண்டு கிளச்சு வந்து ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச்சு தான். ஐ மீன் சாரி, ஸ்லிப்பர் கிளச்சுன்னு சொன்னாங்க. அப்பா பிரேக்ஸ் பயங்கரங்க. ஸோ எஸ், நீங்கள் இந்த ரைடிங் பூட்ஸ் போட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த காலில் அந்த பஸ்ஸினஸ் ஃபீல் ஆகாது கண்டிப்பாக, ஃபார் ஷுர். ஏன்னா ஆனஸ்ட்டாக சொன்னோம்னா அது வரைக்கும் ரொம்ப கேடிஎம் பைக்ஸ் ஓட்டினது இல்லை. அடி செம்ம பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸு. வாவ், நைஸ். ஸோ மெனுவபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது, நாட் பேட். கியர் அப் ஆகட்டும் கியர் டவுன் ஆகட்டும் ஸ்மூத்தாகவே இருக்குது. செம்ம ஷார்ப்புங்க, பிரேக்கு வாய்ப்பே இல்லை. வண்டியும் செம்ம லைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் டு விச் ஆச்சுன்னா பூந்து விளையாடலாம் வண்டியில். சீட்ஸ் ஆன் தி ஃபர்மர் சைட், பட் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். லாங் ரைட்ஸில் போனால் தான் தெரியும். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அ குஷன் சீட், அதை போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹார்னே டெஸ்ட் பண்ணலாம் நம்ம, பாருங்கள். இப்போ ஹார்ன் எங்கேயும் அடிக்கிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் நிறைய பார்த்த வரைக்கும் இதில் ஹெட்லைட்டு செமையாக இருக்குன்னு சொன்னாங்க, பீயிங் இட்ஸ் எல்இடி.
ஸ்பீடு அஜிலிட்டினா கேடிஎம் தான். அஃப்கோர்ஸ் கேடிஎம் அதுக்காகவே கண்டுபிடிச்ச வண்டி. இட்டு தூக்குட ராசா, திருப்புட ராசானா பறப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி டூர்ஸ் போகும்போது நான் டேங்க் பேக் தான் வேறு சைஸ் வாங்கணும். என்னோட வியட்ரா ஃப்ளை வந்து இதில் சூட் ஆகலை. நான் அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த டேங்க் டிசைன் இதனால அதுக்கு செட் ஆகலை. ஸோ லோயர் கியர்ஸில் ஹையர் கியர்ஸில் ஸ்லோ ஸ்பீடில் கொஞ்சம் இந்த இடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி பிரேக்ஸ்லாம் இம்ப்ரெசிவ்ங்க, வாய்ப்பே இல்லை. அஃப்கோர்ஸ் இதில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம கொடுத்த ஷார்ட் டெஸ்ட் ரைட்னால நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது ஹவு எஃபெக்டிவ் தட் இஸ்ன்னு. ஸோ நமக்கு இன்னொரு பிரிட்ஜ் டெஸ்ட்டு. ஸோ இந்த பிரிட்ஜில் வர இப்போ பயங்கரமான விண்ட் நாய்ஸ் கைஸ். ஸோ இந்த பிரிட்ஜில் வர குதிலாம் கொஞ்சம் ஸ்லைட்லி உங்களை அன்ஸ்டேபிள் ஆக்கலாம். ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா வண்டி அவ்வளோவா வெயிட் கிடையாது கம்பேர்ட் டு தி ஹிமாலயன். ஃபோர்த்து கியரில் பிரிட்ஜில் 25 ஏறுறேன். போதுங்க, கிளச்சு ப்ளே வச்சு நீங்கள் போனீங்கன்னா எஸ் இட் இஸ் குட். பிரேக்ஸ் போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பைக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தலையும் ஹோண்டா ரியரில் அவ்வளோவா நல்லா இருக்காது. பட் இது ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் சரி சேம் லைக் தி ஹிமாலயன். ஸ்கோர்ஸ் பிக்கு. ஸோ ரிஃபைன்மெண்ட் பொறுத்த மட்டும் நீங்கள் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் ஹோண்டா ஆர் எனி ஜப்பனீஸ் பைக்னா கண்டிப்பாக அந்த ரிஃபைன்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் ஆகணும். ப்ரொவைடட் யூ ஆர் ஓகே வித் தி டைனாமிக்ஸ் ஆஃப் திஸ் பைக் அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். ஸோ பவர்னு பார்க்குறவங்களுக்கு இதை கண்ணை மூடிட்டு எடுப்பாங்க. பவர் அலாங் வித் அட்வென்ச்சர் சீட்டிங் போஸ்டர்ஸ். ஹேண்டில் பார் எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஐ வுட் சே ஹிமாலயன். ஆனால் ஹிமாலயன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் இதில் ஹேண்டில் பாரில் எனக்கு ஸ்லைட்லி பஸினஸ் வந்துச்சு. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுட் பேக்ஸில் தான் இருக்கே தவிர ஹேண்டில் பாருக்கு அவ்வளோவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை டு பி ஃப்ரேங்க். மாடி இந்த புல்லுலாம் வேற லெவலு. ஃபிஃப்த்தில் போகுதான் பார்ப்போம். அப்போ 100லாம் போனீங்கன்னா இன்ஜின் ஐ பிலீவ் இட் வில் பிகம் மோர் ஸ்மூத்தர். ஸோ நம்ம டெஸ்ட் ரைட் இதோட முடிஞ்சிருச்சு. செம்மங்க, கியர் ஷிஃப்டிங் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க். ஓகே, நம்ம ஷோரூம் வந்தாச்சு. ஸோ ஐ பிலீவ் இண்டிகேட்டர் ஆட்டோ கட்டலன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆசம் ரைட். எஸ், சீட்டு தான் பார்த்தீங்கன்னா நேரோ, பட் அஃப்கோர்ஸ் பில்லியன் நீங்கள் வச்சு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ ஃபைனலி வாஸ் ஏபிள் டு ரைட் தி 390. ஆசம். ஸோ ஹெட்லைட் நம்ம ஜஸ்ட்டு உங்களுக்கு சும்மா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஹெட்லைட் நம்ம ஆன் பண்ணால் தான் ரெண்டுமே எரியுது. நைஸ்.
ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே அஃப்கோர்ஸ் டிஃபால்ட் ஆக்சசரிஸ், தட் இஸ் கிராஷ் கார்டு அண்ட் ஸ்கிட் பிளேட் ஆர் தி ஆமாம் ஸ்கிட் பிளேட் ஆர் இன்ஜின் கார்டு, வாட் எவர் யூ கால் இட். ஸோ டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் செட்டப் தான். ஸோ ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது வண்டி நம்ம நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் பைக்ஸ் மோஸ்ட்லி எதாவது பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பாய்.